எப்படி யூஸ் ஆகுது அண்ட் எந்த ஃபுட்டில் எந்த மாதிரியான நியூட்ரிஷன் இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். இது நம்ம 5 குரூப்ஸாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கார்போஹைட்ரேட்ஸ். இதில் பனானா, பொட்டேட்டோ இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்ம பாடிக்கு தேவையான எனர்ஜியை தருது அண்ட் இதை நம்ம கரெக்டாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்ம பாடிக்கு நல்லது. ஹெவியாக எடுத்துக்கிட்டோன்னா வீக் அண்ட் டயர்டாக ஃபீல் பண்ணும், ஹெவி வெயிட் கெயின் ஆகும். செகண்ட் ஒன் விட்டமின்ஸ். இதில் ஃப்ரூட், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் நம்ம பாடி இம்யூன் சிஸ்டமை இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அண்ட் விட்டமின் டி போன்ஸ் ஹெல்த்திக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை ஸ்கிப் பண்ணால் ஸ்கின் அண்ட் ஐசைட்டில் ப்ராப்ளம் வரும். மினரல்ஸ். இதில் கால்சியம், அயன், சோடியம் இதெல்லாம் கலந்தது தான் மினரல்ஸ். கால்சியம் இதை கரெக்டான அளவு நாம் எடுத்துக்கலன்னா போன்ஸ் வீக் ஆகும், டீத் டேமேஜ் ஆகும். அயன் இதை நாம் ஸ்கிப் பண்ணோன்னா நம்மளால் ப்ராப்பராக நடக்க முடியாது, போன்ஸில் பெயின் ஏற்படும். சோடியம் இல்லைன்னா வாமிட் அண்ட் டயர்ட் ஏற்படும், கை கால்லாம் வீக்கமாகும். ஃபோர்த் ஒன் ப்ரோட்டீன். இதில் எக், ஃபிஷ், மில்க் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்மளோட பாடி அண்ட் மசில்ஸ் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. இதை தேவையான அளவு நாம் எடுத்துக்கலன்னா நம்மளோட க்ரோத் அஃபெக்ட் ஆகும், அங்கே இம்யூன் சிஸ்டம் வீக் ஆகும். லாஸ்ட் ஒன் ஃபேட். இதில் அவகாடோ, சீஸ், சாக்லேட் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம பாடி அண்ட் எனர்ஜி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண இது ஹெல்ப் பண்ணுது. இதை அதிகமாக கன்சூம் பண்ணால் பாடியில் அன்வான்ட் ஃபேட் இன்க்ரீஸ் ஆகும், அங்கே ஹார்ட் அட்டாக் கூட வர சான்ஸ் இருக்குது. இதனால தான் நாங்கள் சொல்கிறோம் இதில் உள்ள ஃபுட்ஸை நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டோம் நம்ம பாடிக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது. அஸ்ஸலாமு அலைக்கும். சாப்பிட்ட கண்ணு நல்லா தெரியுது, இதனால் விட்டமின் ஏற்படுது. இஞ்சி நம்ம உணவுல இஞ்சி சேர்த்து சாப்பிட்டா வெயில் ஆரம்பம் இருக்குங்க, இதனால் விட்டமின் C, B6 இருக்குங்க. தக்காளி சாப்பிட்டா காற்று ஆரம்பமாக இருக்குங்க, இதனால் லைகோபியன், பொட்டாசியம், விட்டமின்களாம் இருக்குங்க. வாழைப்பழம் சாப்பிட்றதுனால பிரெயின் ஆரோக்கியம் இருக்குங்க, ஏன்னா வாழைப்பழத்தில் ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்கள் பிரெயின் செல்களை ஸ்ட்ராங்காக்கி ஞாபக மந்தியை நீக்கி மெமரியை அதிகப்படுத்துது. லங்ஸ். திராட்சை சாப்பிட்றதுனால லங்ஸ் ஆரோக்கியமாக இருக்குங்க, ஏன்னா திராட்சை தோல் உள்ள ரெஸ்வராத்தூள் லங்ஸ் கழிச்சு செல்வத வளர்ச்சியை தடுக்க உதவுது. அது மட்டும் இல்லாமல் லங்ஸில் உள்ள சளியை கழிச்சு வெளியேற்ற உதவுது. கிட்னி பிரச்சனைக்கு கிட்னி பீன்ஸ் ரொம்ப நல்லதுங்க, ஏன்னா கிட்னி பீன்ஸில் ஃபைபர், ப்ரோட்டீன், ஆன்டிஆக்சிடென்ட் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கு. டயாபெட்டிக்ஸில் உள்ளவங்க சுகர் அளவை கட்டுப்படுத்தவும் இது பயன்படுங்க. தேங்க்யூ.